வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையில உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உங்களோட ஹம்பிள்னஸ் ரொம்ப இல்லை. எனக்கு உங்களோட ஒரு பாடல், எந்த பாடல் இருந்தாலும் ஒரு பாடல் ரொம்ப உதவியாக இருந்தது. என்னன்னு சொன்னால், பொற்காலம் படத்தில் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிளான ஆட்களுக்கு அந்த அந்த வார்த்தையை நான் பெருசாக யூஸ் பண்ணுறேன் இல்லை, ஊனம்ன்றதை. ஆனால் நீங்கள் அந்த டைமில் கூட எது ஊனம் என்று சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க, அருமையான பாடல். அந்த பாடல் இப்போ இந்த நாடு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட்லி ஏபிளை யாருமே பிரித்து பார்க்கறது இல்லை. ஆனால் எங்களோட நாடு ஸ்ரீலங்கா அப்படின்னு நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்க்ளூஷன்ஸ் இல்லை. ஆனால் அந்த டைமில் நீங்கள் அப்படி ஒரு பாடல் எழுதி எல்லாருமே சமன், அந்த தோட் ப்ராசஸையும் நான் உங்கள்கிட்ட எப்படி அப்படியான வார்த்தைகள், அந்த பாட்டு உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ், ஏன்னா அதை பற்றி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. நிறைய காலம் இந்த கஷ்டமா இருக்க டைம்ல எல்லாம் ஆக்கள் சில வார்த்தைகளை விடும்போது இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு அடி கேட்கிறவங்களுக்கு அடுத்த நிமிஷம் இல்லாம. ஸோ அதை பற்றி அது படம் நான் கம்போஸ் பண்ணும்பொழுது அந்த படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே ஒரு ஒரு மெசேஜ். ஊனம் 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 யாருங்க அப்படி சொல்லுவது. ஆமா, உலக அதான் ஊனம் இல்லைங்கன்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையில் ஒரு மொட்டை கோபுரம் ஒன்று இருக்கு. அந்த மொட்டை கோபுரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஒரு தென்னை மரம் அப்படி கோணையாக போனால் அதில் யாரும் தேங்காவை சாப்பிடலையா, இளநீர் சாப்பிடலையா. அப்புறம் வைரமு சார் பாட்டு, அது அவ்வளவு வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்க, குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. அது நீங்கள் கேட்கும்போது எனக்கு கரெக்டு. உங்களுக்காக, உங்களை போல இருக்கும் மற்றவர்களுக்காக நான் எத்தனை பாட்டு பண்ணியிருந்தா கூட இது போல பாட்டுக்கு ஈடாகாது. ஒரு நல்ல மெசேஜ் நம்ம பாட்டு பண்ணுறோம். அது போய் உலகத்தில் போய் இது போல ஒருத்தருக்கு போயிட்டு நெஞ்சில் போய் பதினாது, இதயத்தில் போய் பதினா. இப்போ நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல இன்னொரு பாட்டை சொல்றேன். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு மாப்பிள்ளை போய் அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெண்ணுக்கு போயிருக்காங்க. மாப்பிள்ளை அங்கே போனார். மாப்பிள்ளை அங்கே போயிட்டு அப்பெல்லாம் ஃபோன் எல்லாம் இல்லை, செல்ஃபோன் எல்லாம். நேராக சென்னைக்கு எனக்கு பொண்ணு பிடிக்கல, பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கு, அது வேண்டாம், அந்த பொண்ணை பாவம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம, பொண்ணு கருப்பாக இருக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்பா அம்மா கிட்ட.